எரிகாற்று, இயற்கை எரிகாற்று. இது எப்படின்னா, இப்போ சிலிண்டர் நமக்கு அரபு நாடுகளிலிருந்து இந்த எரிகாற்று வந்தது, பெட்ரோல் டீசல் வந்தது. இப்போ அமெரிக்கா ஈரான் போர்ல நமக்கு எரிகாற்று இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு எரிகாற்று ஊர்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பயோகேஸ் இதுல இருந்து எடுக்கிறான், அதை நிறுத்திடுறோம். ஏன்னா நம்ம பூமி தானி ஈரக்குலைய இதயத்தை அறுத்து எடுக்கிறத நிறுத்திடுறோம். அதனால நிலத்தடி நஞ்சாயிருது, நிலம் நஞ்சாயிருது, அது பேராபத்தான போக்கு. அப்ப அதனால என்ன செய்யறேன், இயற்கை எரிகாற்று, இதுக்கு உயிர் வழின்னு பேரு தமிழ்ல. இயற்கை எரிகாற்றுக்கு நான் வந்துடுறேன். எப்படி வர்றேன்னா, ஆடு மாட்டு கழிவு, பன்னி கழிவு, கழுத கழிவு, கோழி கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல குப்பை கடங்க செய்யறேன். அந்த குப்பை கடங்குல இதை கொண்டு கொட்டி அங்க இருந்து பயோகேஸ்ங்கிற இந்த எரிகாற்றை தயாரிக்கிறேன். அப்ப மீத்தேன் ஈத்தேன் எனக்கு தேவைப்படாது. எடுத்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் அதுல தயாரிச்சுக்க முடியும். தயாரிச்சுக்க என் மக்களுக்கு இலவசமா தரமாட்டேன், தடையின்றி கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். என் மக்களுக்கு போக மீதிய பிற மாநிலத்திற்கு பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். இந்த உற்பத்தியில எந்த இடையூறும் இல்லை. பூமி தாய்க்கோ காற்றுக்கோ நீருக்கோ எந்த சேதாரமும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் தடையின்றி உரிய விலைக்கு அந்த உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரு செலவாகுதுல, அந்த நிர்வாகத்துக்கு அங்க பணி செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு உரிய கட்டணத்தில். இந்த பாரு, நான் சொல்றது நீ நம்ப மாட்ட. அதிலே எழுதும் போது என் அண்ணன் சீமான் சொன்ன பயோகேஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஒரு தங்கச்சி தன் வீட்டில் தயாரிக்குது, அதை வெளியிட்டவனே என்ன சொல்றான், எங்க அண்ணன் சொல்ற பயோகேஸ், அதாவது இந்த சிலிண்டர் இந்த மாதிரி எப்படி தயாரிக்குது பாரு. அது வீட்டில் 2 மாடு வச்சிருக்கு பாரு. அந்த மாட்டை வச்சு சின்ன ஒரு தொட்டியில போட்டு அந்த சாணியை இப்படி ஒரு பயோகேஸ் தயாரிக்கிறது ஒன்று தயாரிச்சு எப்படி எரிக்குது பாரு. வீட்டில் சமைக்குது. இவர் ஒரு தம்பி, அவர் வீட்டில் செய்யறாரு. நல்லா கவனிச்சுக்க, அவர் வீட்டில் இந்த பயோகேஸ் அந்த எரிகாற்றை தயாரிக்கிறார், சிலிண்டர்ல தயாரிக்கிறார், அவர் வீட்டில் தயாரிக்கிறார், அதுல சமைக்கிறார். இப்ப இதுல என்ன வருதுன்னா, அந்த தயாரிச்ச உடனே அந்த கேஸ் எடுத்த உடனே கீழே என்ன வருது, இந்த குப்பை வருது, படியுது அந்த கழிவு. அந்த கழிவு சிறந்த உரமாகுது. அந்த அந்த உரத்தை தூக்கி நிலத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்க வாழை, சேத்தரிக்காய், வெண்டைக்காய் கொண்டு போயிடறாங்க. இவங்க வீட்டில் செஞ்சதை உங்க பிள்ளை நாட்டில் செய்யறேங்கிற. இந்த பாரு எப்படி செய்யறேன்னு பாரு. பாரு, நீ நம்பணும்ல. இந்த விலங்கு இந்த பாரு, இந்த வாத்து கழிவு, இந்த பன்றி கழிவு, இந்த இந்த பாரு இந்த கழுத கழிவு, இது என் மாட்டு கழிவு. இப்படி ட்ரக் இப்படி வச்சு எடுத்துருவேன். அதை அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொண்டு போறேன் பாரு. எப்படி கொண்டு போறேன் பாரு. கொண்டு போயிட்டு இங்க பாரு, கோழி கழிவு எல்லாத்தையும் எடுத்துறேன். எடுத்து கொண்டு போய் அங்கே பக்கத்திலே வச்சிடறேன். இந்த குப்பை கிடங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்திலே தயாரிச்சு இயற்கை எரிகாற்று உற்பத்தி தொழிற்சாலையை வச்சிடறேன். அங்கேயே பயோகேஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியை அங்கேயே வச்சிடறோம். தயாரிக்குது பாரு. அந்த தங்கச்சியும் தம்பியும் வீட்டில் சின்னதா தயாரிச்சாங்க. நம்ம 200 300 ஏக்கர் 400 ஏக்கர்ல செய்யறோம். விளைநிலங்களை பறிச்சு இல்ல, விளைச்சலுக்கு பயன்படாத பெரம்போக்கு இடங்கள் அந்த கருதல தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோம் பாரு, அந்த தயாரிக்கிறோம் பாரு. இப்படி தயாரிச்சு அந்த குடுவையில அடைக்கிறோம், சிலிண்டர்ல அடைக்கிறோம் பாரு. எப்படி எப்படி கொண்டு போறோம் பாரு. தமிழ்நாட்டு அரசு எரிகாற்று இந்த சிலிண்டர்ல ஏத்திட்ட வண்டியில மக்களுக்கு போகுது. மக்களுக்கு